வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ராஸ் த பவுண்டரி போய் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்சூரன்ஸ் பொதுவாகவே இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்குமே தேவையான விஷயம் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால சில ஸ்பான்சர்ஷிப் வந்து மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். கன்வியூஸாக பாருங்கள். இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி அப்படின்ற மாதிரி இருக்குங்க. செகண்ட் பார்ட்டி வந்து நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்குள்ளே போய் வாங்குற மாதிரி இருக்கும். தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டி மூலமாக வந்து டீல் பண்ணுவாங்க உங்களோட பாலிசி எல்லாமே. கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மூலமாக இந்த தேர்ட் பார்ட்டியோட ஸ்பான்சர்டு வீடியோஸ் வந்து நிறையவே வைரல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை பார்க்குற மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுதான் கரெக்டான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குள்ளே போய் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கான பே பண்ணுற அமௌண்ட் வந்து நம்ம கம்பெனி இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தாங்க இருக்குது. ஏன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்குற விலையை விட கம்மியான விலையில் உங்களால் அந்த கம்பெனி மூலமாகவே வாங்கிக்க முடியும். அதே சமயத்தில் தேர்ட் பார்ட்டி கம்பெனியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் குறை சொல்ல விரும்பலை. ஸோ அவங்களோட வேலையை கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுமே பே பண்ண வேண்டியதாங்க இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா அஃபோர்டபுளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்ட் பார்ட்டி போகிறது குட் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் உங்களால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் டைரெக்டாக கம்பெனி மூலமாக கிடைக்கிற இன்சூரன்ஸ்க்கு டைரெக்டாக அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிறது பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரஸ்டட் இன்ஃப்ளூயன்சர் அதாவது ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை ஸ்பான்சர்ஷிப் மாதிரி போட்டு ஸோ நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குங்க. அதே சமயத்தில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மணி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி, அதாவது மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுமே சர்ச் பண்ணி அவங்களுமே பெனிஃபிட் அடைவாங்கன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் நான் இது திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்ச, அதாவது நான் ட்ரஸ்டடுன்னு நம்புகிற ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே இதைத்தான் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி தான் மேட்டர் அப்படின்றது ரொம்பவே தெளிவாக தெரியுது. பட் இதை நான் குறை சொல்ல விரும்பல. கொஞ்சம் டீட்டெயிலாக பீப்புள்ஸ்க்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே புரியும் இல்லையா. பிகாஸ் அவங்களோட வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்களுமே இன்னொருத்தரை தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட்டு வீடியோவும் அவங்க மேலே கீழெல்லாம் போட்டு கிளிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தானே எல்லா விஷயமுமே இருக்கும். ஸோ அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான நெகட்டிவ் சைடுமே சொல்லாமல் இருக்கிறது நிஜமாவே வருத்தமான விஷயமா தாங்க இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆப்பில் ஒரு நல்ல விஷயமுமே இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா கம்பெனியோட பாலிசிஸையும் அட் அ டைமில் உங்களால் மெஷர் பண்ணிக்க முடியுங்க. மேபி வெப்சைட்ஸ் கூட நிறைய இருக்கலாம். பட் நிஜமாவே இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் நமக்கு கம்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவேன் யூஸ்ஃபுல்லாக. நான் பாலிசிஸ் எல்லாத்தையும் அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பில் கம்பேர் பண்ணிவிட்டு பை பண்ணும்போது நான் டைரெக்டாக அவங்களோட கம்பெனி போர்ட்டலில் போய் வாங்கிப்பேன். அப்படி வாங்கும்போதே எனக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப கேஷுவலாக தான் பார்த்தேன், எக்ஸாக்டாக பார்க்கல. ஒரு 2000 to 3000 டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதோட டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய வீடியோ எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பிளான் பண்ணுறேன். ஓவரால் சம்மரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி டேர்ம்ஸ் கண்டிப்பாக படிக்கணும், சோர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. டேரக்ட் கம்பெனிலும் வாங்குறது ரொம்பவே பெட்டரான ஆப்ஷன். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து கம்பேரிசனுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிஜமாவே ரொம்ப பெட்டரான ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஜென்ரல் வீடியோ போடுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப ட்ரஸ்டட் இன்ஃப்ளூயன்சர், அதாவது ரொம்ப ட்ரஸ்டட் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க இல்லையா, நான் நம்புற இன்ஃப்ளூயன்சரே அவங்க இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச 1-2 விஷயத்துக்கு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.